பிறந்து 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகுதான் சிறிய அளவுல திட உணவுகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் திட உணவு நாள சில குடும்பத்துல கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் திட உணவு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹெல்த்தியா இருக்கிறதும் உவ்வாமை ஏற்படாம இருக்கிறதும் அவசியம். இப்படி குழந்தைகளுக்கு இந்த உணவை முதல்ல கொடுங்கன்னு சொல்றாங்க நிபுணர்கள். அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் திட உணவுகள்ல ஒன்றாக ப்ளூபெர்ரிய சேர்க்க சொல்றாங்க. ப்ளூபெர்ரி பொடி குழந்தைகளுக்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்காங்க. ப்ளூபெர்ரி போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோட உங்கள் குழந்தையின் நாளை தொடங்குறது செரிமானத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யுமா. முதல் உணவா ப்ளூபெர்ரி கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அதனை உட்கொள்ளாதவர்களோட ஒப்பிடும்போது குறைவான ஒவ்வாமை அறிகுறிகளை நிரூபித்ததா ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுல 5 முதல் 12 மாத பருவமுள்ள 61 குழந்தைகள் பங்கேற்றிருக்காங்க. குழந்தைகள்ல பாதி பேருக்கு தினமும் 10 கிராம் டிரைட் ப்ளூபெர்ரி வழங்கப்பட்டிருக்கு. இது பியூரிகளாகவோ தாய்ப்பால்ல கலந்தோ கொடுக்கப்பட்டிருக்கு. 12 மாதங்களுக்கு பிறகு ஆய்வின்படி ப்ளூபெர்ரி பொடி எடுத்துக்கொண்ட குழந்தைகளுக்கு குறைவான ஒவ்வாமை அறிகுறிகளை காட்டியிருக்கு. ப்ளூபெர்ரி சுவையானது மட்டுமல்ல, அத்தியாவசிய பல ஊட்டச்சத்துக்களால நிரம்பியிருக்கு. அதுல விட்டமின் சி, ஃபைபர் இருக்கு. அவை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுதான். மூளை வளர்ச்சியையும் ஆதரிக்குதான். ஆரோக்கியமான வளர்ச்சியையும் ஊக்குவிக்குதான். மேலும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குது. முதல் திட உணவா ப்ளூபெர்ரிய தவறாம சேர்ப்பது உங்கள் குழந்தை இயற்கையாவே செரிமானத்துக்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த உடலுக்கும் நன்மை தரும்னு சொல்றாங்க நிபுணர்கள்.